வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா கன்னட சினிமால 2023ல வெளியான கருட புராணா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்ட் எல்லாம் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. போன் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு லாரி வருது. வந்தவங்க சடனா இந்த பொண்ணை கடத்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாரு என்னன்னு தெளிவா தெரியல. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு நாள் நமக்கு காட்டுறாங்க. ஒரு இடத்துல மூட்டை இருக்கிறத ஆட்கள் பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இப்ப போலீஸ் ஆட்கள்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த மூட்டைக்குள்ளதான் அந்த பொண்ணோட பாடி இருக்கு. இதுக்கு முன்னாடியே 2-3 பொண்ணுங்க இறந்து போயிருப்பாங்க. இது 4வது பாடியா தான் இருக்கும். தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். யாரு என்னன்னு சுத்தமா போலீஸ்க்கு ஐடியா இல்ல. இதெல்லாம் மீடியாக்கள் கவர் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. போலீஸ் இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்காம தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்போ ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு காட்டுறாங்க. இல்ல பிளாக் ஜர்க்கின் போட்டிருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு ஃப்ரெண்டோ இருப்பாங்க. அந்த பொண்ணு ஃப்ரெண்டு பேரு ஸ்வேதா அப்படின்றது. அதே மாதிரி இவங்க கேங்ல ஒருத்தர் பணக்காரரா இருப்பாரு. அந்த பணக்காரர் பேரு ரோஷன் அப்படின்றது. நைட்டு நேரம் போன் பேசிக்கிட்டே ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு லாரி வருது. லாரில இருந்து ஒரு நபர் முதல்ல இறங்குறாரு. இவரோட பேரு ரவி அப்படின்றது. இந்த ரவி சடனா இந்த பொண்ணை லாக் பண்ணிட்டாரு. இப்ப ரவியோட ஆட்கள் 2 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. 3 பேருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த இடத்துல அந்த பொண்ணை தூக்குறாங்க. யாரு பொண்ணை தூக்குறாங்க அப்படின்றத நமக்கு தெளிவா காமிச்சிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு இறந்து போன மாதிரி பாடி ஒரு இடத்துல கிடைக்குது. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல ஏதாவது தடையும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மீடியாக்களும் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்பதான் கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. நாங்க அதுக்கான வேலையில தான் இருக்கோம், சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. கோயில் வாசலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு வந்துடுறாரு. ரோஷன் கார்ல தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு இவ தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை காமிச்சிடுறாரு. அவங்க பேரு நந்தினி அப்படின்றது. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. ஹீரோயின் பேர் என்ன, அவங்க வீடு எங்க இருக்குன்னு ஹீரோக்கு தெரியாது. ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி தான் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. நந்தினி நாளைக்கு பாப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு போறாங்க. இது மூலியமா அவங்க பேரு நந்தினின்னு தெரிய வந்துருது. ஃப்ரெண்டு தான் ஹீரோவை பார்த்த மாதிரி இந்த விஷயத்த சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ சந்தோஷப்படுறாரு. ஹீரோ பாக்குறத ஹீரோயினும் கவனிச்சுட்டு உள்ள போறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு இப்போ வரைக்கும் மேல் இடத்துல இருந்து ஏகப்பட்ட பிரஷர்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி எல்லாம் டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் இவங்க கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காணாம போனதா யாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனா இப்ப அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த பொண்ணோட கையில ஓட்டு போட்ட மாதிரி மை இருக்கும். சமீபத்துல இந்த பகுதியில எந்த எலெக்ஷனும் நடந்திருக்காது. செக் பண்ணி பார்க்கும்போது மகாராஷ்டிரால ரீசெண்டா ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அங்க செக் பண்ணி பார்த்திருப்பாரு. பார்த்தா அந்த பொண்ணு அந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு தெரிய வந்திருக்கும். வேற ஸ்டேட்ல வச்சுதான் இந்த பொண்ணை தூக்கி இருக்காங்க. 2-3 பேர் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கிறது தெரிய வருது. 2-3 நாளாவது டார்ச்சர் பண்ணிருக்கிறதும் தெரிய வருது. அதுக்கப்புறம் பாடியை கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவன் யாரு என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்க ஒருத்தரான ரவியை நமக்கு காட்டுறாங்க. ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, போன்ல யார்கிட்டயோ சிரிச்செல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரவி உங்களுக்கு பூவு அதுக்கப்புறம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்வீட் அவங்க கிட்ட தராரு. அதே சமயம் அவங்க போன்ல யார்கிட்ட பேசினாங்கன்னு எடுத்து செக் பண்றாரு. இத பாக்குறவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. போனை குடுன்னு புடுங்கிடுறாங்க. நான் மகாராணி மாதிரி இருக்க வேண்டியவ, உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்னத்தை கண்டேன் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இந்த ஸ்வீட்டு பூவெல்லாம் எனக்கு வேணான்ற மாதிரி தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இதை நினைச்சு ரவி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உன் மூஞ்ச பார்க்கவே கடுப்பா இருக்கு, முதல்ல போன்ற மாதிரி அடிக்கலாம் செய்யறாங்க. அப்பயும் இவர் பெருசா கோவம்லாம் படமாட்டாரு. அவங்க கீழே போட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்வீட்டு பூவெல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து சோகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல தான் இருக்காரு போல. அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாரு. அங்கதான் இவரோட ஆட்கள் 2 பேர் இருக்காங்க. அந்த இடத்துல இப்போ ஒரு பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட இந்த பூவையும் ஸ்வீட்டையும் தராரு. அவங்களும் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதை சாப்பிட்டு தான் ஆகணும்ன்ற மாதிரி வற்புறுத்தி ஊட்டுறாரு. ஹீரோயின் கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியலன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஸ்வேதா இருக்காங்கல்ல, கவலைப்படாத, இன்னைக்கு கோயில்ல வச்சு நான் அவகிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கோயிலுக்கு வந்துடுறாங்க. இவங்க போய் நந்தினி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. நந்தினி கிட்ட இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரையும் அறிமுகம்லாம் பத்தி வைக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசினது மூலியமா அவங்க பத்தின எல்லா டீட்டெயிலையும் ஸ்வேதா சேகரிச்சிட்டாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் ஹீரோ கேட்கிறாரு. ஸ்வேதாவும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிடுறாங்க. மறுநாள்ல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துல அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவங்களுமே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாம் போறாங்க. இந்த விஷயத்த அழகா ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு கிட்ட நம்ம க்ளோஸ் ஆயிரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு நினைக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இப்ப பேசி அவங்க கிட்ட இருந்து நம்பர்லாம் வாங்கிடுறாரு. இவங்க 2 பேருமே போன்ல பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நந்தினியும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் ஹீரோவோட வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு. மச்சான் உனக்கு தான் போஸ்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஹீரோவும் வந்து அந்த போஸ்ட்டை வாங்குறாரு.
ஹீரோ கந்தானம் பண்ணிருப்பாரு, அது சம்பந்தப்பட்ட போஸ்ட் தான் வந்திருக்கு. இதெல்லாம் போன் வழியா ஹீரோனோ கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல, நல்ல விஷயம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் மேல ஒரு நல்ல மதிப்புலாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. உன் ஃப்ரெண்டு கந்தானம் பண்ணிருக்காரு, நீ பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்டு கேக்குறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டோ லைட்டா ஷாக் ஆகுறாரு. கவலைப்படாத, நானும் சீக்கிரமா பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த கேங்க நமக்கு காட்டுறாங்க. ரவியோட கேங்ல ரெண்டாவது நபரோட பேரு ரமேஷ் அப்படின்றது. ரவி இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு பன்னு தைலம் வாங்கிட்டு வந்து தராரு. அந்த தைலத்தை அப்ளை பண்ணி அந்த பண்ணை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற மூணாவது நபருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த நபரோட பேரு அசார் அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்காக டிரைவிங் வேலையை மட்டும் பண்ணுவாரு. அதே சமயம் பொண்ணுங்க கிட்ட தப்பவும் நந்துப்பாரு. என்ன இவன் தைலத்தெல்லாம் வச்சு சாப்பிடுறான் அப்படின்ற மாதிரி அவர் வித்தியாசமா பாக்குறாரு. ஹீரோயின் எங்க போனாலும் ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தார்ல, நம்பர் வாங்கி அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. போன்ல ரெண்டு பேருமே கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நேர்லயே இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதையும் அழகா ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினை வீட்டுல வச்சே பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் மட்டும்தான். அந்த அண்ணன் ஜோஷியம் எல்லாம் பாப்பாரு. இப்ப ஃப்ரெண்டுக்கு ஜோஷியம் பாக்குற மாதிரி இவரும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. நம்மள பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்றது ஹீரோயினுக்கு தெளிவா புரியுது. அண்ணன் ஜோஷியம் எல்லாம் பாத்துட்டு இருக்காருல்ல, இவங்களும் போட்டோ எடுக்கணும்னே, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. நம்மள அங்க வர சொல்றா போல அப்படின்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. நானும் போட்டோ ஸ்டுடியோக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டை மட்டும் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. இவங்க பாட்டுக்கு உள்ள போக பாக்குறாங்க. ஏற்கனவே உள்ள ஒருத்தங்க இருக்காங்க, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி வெளியே இருக்க சின்ன பையன் சொல்றான். அந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கான், என் ஃப்ரெண்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அந்த சின்ன பையன் ஏத்துக்கிறான். ஹீரோயின் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவரும் வந்து அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே இந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஸ்டுடியோட ஓனர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரோட பேரு சதீஷ் அப்படின்றது. சதீஷ் உள்ள போக பாக்குறாரு. இவர் உடனே உள்ள போனா பிரச்சனை இல்ல, அதனால ஹீரோவோட ஃப்ரெண்டும் தடுத்து பேசுறாரு. கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துக்கிட்டே டைமை இழுத்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல சதீஷும் வேகமா உள்ள போக பாக்குறாரு. அப்படி உள்ள வரும்போது இவங்க ரெண்டு பேருமே தள்ளி தள்ளி தான் உட்காந்து இருக்காங்க. சதீஷ் வர சவுண்ட் கேட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிருப்பாங்க. நானும் போட்டோ எடுக்க தான் வெயிட் பண்றேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சதீஷ் முதல்ல ஹீரோனை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் ஹீரோவை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. போட்டோ சரியாவே விழ மாட்டேங்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட சதீஷ் இருக்கார்ல, சார் நீங்க கொஞ்சம் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் எந்திரிச்சு வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் சதீஷும் ஹீரோயினா கரெக்டா போட்டோ எடுக்கிறாரு. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஆர்வமா கேக்குறாங்க. எதுக்குங்க சுத்தி வளைச்சிட்டு இருக்கீங்க, நேரடியா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அண்ணனோட ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணனுக்கு ஒரு பணக்கார கிளைண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டிருப்பாங்க. இத பத்தி அண்ணன் சொல்றாரு. ஆனா கேக்குற ஹீரோயின் இருக்காங்கல்ல, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல, நான் இன்னும் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கோவமா ரூம்க்கு கிளம்பி போயிடுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க தங்கச்சி கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி அண்ணனும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கால் பண்ணி ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. வெளியே வச்சு மீட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. இது சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. சார் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட ஒருத்தங்க கடத்திட்டாங்க, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி ஒரு நபர் கால் பண்ணி சொல்லிட்டாரு. இதனால போலீஸ் ஆட்கள் இருக்காங்கல்ல, வேகமா ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அது ஒரு பஸ் ஸ்டாப்பா தான் இருக்கும். அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே கேர்ள் ஃப்ரெண்டை பிக்கப் பண்றதுக்காக நான் வருவேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, லாரியில யாரோ தூக்கிட்டு போனாங்க, நான் பார்த்தேன், என் கேர்ள் ஃப்ரெண்ட் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த லாரியோட அடையாளத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவரை டீட்டெயிலா சொல்லிடுறாரு. தொடர்ச்சியா இந்த கடத்தல் வேலை எல்லாம் ஒரு கேங் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த கேங் தான் இந்த விஷயத்தையும் பண்ணிருக்கோம். அந்த கேங்க தூக்கிட்டு போகும்போது தான் இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த விஷயத்த பார்த்திருப்பாரு. இவர் சொல்ற அடையாளத்தெல்லாம் இவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த லாரியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா செக் போஸ்ட்லயும் இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி மூலியமா அந்த லாரியை பார்த்துடுறாங்க. அந்த லாரியோட டிரைவர் சீட்ல அசார் தான் இருக்கான். அசார ஒரு போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த லாரி வேற ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போயிருக்கு. சோ வேற ஸ்டேட்ல இந்த பொண்ணை டிஸ்போஸ் பண்ண போறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துருது. இது வரைக்கும் நிறைய ஸ்டேட்ல நிறைய கடத்தல்லாம் நடந்திருக்கு பாத்தீங்களா, எல்லா ஸ்டேட்டுக்கும் இவங்க கால் பண்ணி பேசுறாங்க. கடத்தல் நடந்த இடத்துக்கு பக்கத்துலலாம் இந்த லாரி இருந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது எல்லா இடத்துலயுமே இந்த லாரி இருந்திருக்கிறது தெரிய வருது. சோ கன்ஃபார்மா இந்த லாரியை சேர்ந்தவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க. லாரி எப்படியாவது ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான வேலையெல்லாம் பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்தெல்லாம் சீனியர் கிட்ட சொல்லிட்டாரு. நான் வேற ஸ்டேட்டுக்கு உடனே போனோம் சார், அப்பதான் பிடிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. எல்லா ஃபார்மாலிட்டியும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. இந்த இன்ஸ்பெக்டரும் டீமோட அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாரு. அந்த லாரி யூசுப் அப்படின்ற நபர் பேர்ல தான் இருக்கும். அந்த யூசுஃபை பாக்குறதுக்காக தான் இவங்க எல்லாம் மொத்தமா வந்திருக்காங்க. அவர் ஒரு பெரியவரா தான் இருப்பாரு. இப்ப அசார் போட்டோவை காமிச்சு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியும், மசூதியில வச்சுதான் என்கிட்ட பழகுனா, நல்ல பையன் மாதிரி இருந்ததுனால லாரிய வாடகைக்காக தந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவன் டீட்டெயிலாம் தந்திருப்பான்ல, அதெல்லாம் தாங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. அவன் பண்ணிட்டு இருக்க விஷயத்த பத்தி எல்லாம் இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேக்குற அந்த பெரியவரும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப டீட்டெயிலாம் வாங்கிடுறாங்கல்ல, அந்த அட்ரஸை கிராஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அவன் ஃபேக்கான அட்ரஸ் தந்திருக்கான்னு தெரிய வருது.
அவன் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அது ஒர்க்கிங்ல ஒரு இடத்துல காட்டுது. அந்த இடத்துக்கு உடனே போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்பதான் வேற ஸ்டேட்ல மூட்டை கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைக்குது. அந்த இடத்துக்கு ஒரு டீம் போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க பிரிஞ்சு கிளம்புறாங்க. இப்ப வேற ஒரு டீம் இருக்காங்கல்ல, இந்த நம்பர் மூலியமா அந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு டீம் அந்த மூட்டை இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மூட்டையை ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மூட்டையில இருக்கிறது ஈரேன் அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த டீமை நமக்கு காட்டுறாங்க. இப்ப சிக்னல் ஒரு லாரியில இருந்து வருது. வேகமா லாரிக்குள்ள கன்னை காட்டுறாங்க. பார்த்தா போன் மட்டும் தான் இருக்கு. அந்த நபர் அதுக்குள்ள தப்பிச்சு போயிருக்கான்னு உங்களுக்கு தெரிய வருது. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்பதான் ஈரேன் அண்ணன் ஸ்டேஷனுக்கு வராரு. வந்தவரு என்னோட தங்கச்சியை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்பத்துல இருந்துன்னு கேட்கும் போது நைட்ல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நைட்டு திடீர்னு காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. போட்டோ இருக்கா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க கான்ஸ்டபிள் வாங்கி பாக்குறாரு. பார்த்தவரு லைட்டா ஷாக் ஆயிடுறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட இதை பத்தி சொல்றாரு. கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நீங்க ஒரு ஓரமா உட்காருங்கன்னு சொல்றாங்க. இவரும் பயந்த மாதிரி ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்காரு. இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துதான் அண்ணன் கிட்ட பேசுறாங்க. அவங்களுமே எப்ப போனாங்க எப்ப வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் டீடைலா விசாரிக்கிறாங்க. எங்க கூட நீங்க ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. சொல்லாம தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அண்ணனை கூட்டு போறத ஃப்ரெண்டு கவனிக்கிறாரு. அண்ணனை எங்க கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி பைக்ல இவரும் ஃபாலோ பண்றாரு. பார்த்தா போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ற ஒரு இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. இது உங்க தங்கச்சியா பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா அண்ணனும் ஷாக் ஆயிடுறாரு. என் தங்கச்சி தான் சார், என் தங்கச்சிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அழாதீங்க, நாங்க சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறாருல, இங்க இருக்கவங்க கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாரு. அந்த நபரோட தங்கச்சி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஃப்ரெண்டு ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப பாடியை வாங்கி அண்ணனும் இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் இதை பண்ணிட்டு இருக்கிறத தள்ளி இருந்து ஹீரோ கவனிக்கிறாரு. பக்கத்துல போய் அண்ணன் கிட்ட எல்லாம் பேச வேணான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஈரன் இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு பொண்ணுங்களை கடத்திட்டு போறாங்கல்ல, அது எப்படின்றது போலீஸ்க்கு இப்பதான் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போற வேலையை தான் அந்த வண்டி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வண்டியில இருக்க பொருளுங்களுக்குள்ள பொண்ணுங்களை மறைச்சு வச்சுதான் இவனுங்க கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. லாரி டிரைவர்ஸ்லாம் வேற ஸ்டேட்டுக்கு போனா டென்ட் மாதிரி யூஸ் பண்ணி தங்கிப்பாங்கல்ல, இன்னும் சிலர் காலியான இடத்துல தங்கிப்பாங்க. அந்த மாதிரி தான் இவனுங்க ஒரு இடத்த புடிச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வச்சுதான் அந்த பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. டார்ச்சர் பண்ணி முடிச்சவங்க அந்த பொண்ணை சாவடிச்சு அதே இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி இந்த ஸ்டேட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாருமே ஆமான்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த அசாரை பத்தி நமக்கு தெரிய வந்திருக்கு. அந்த அசார் எங்க இருந்தாலும் சரி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப அசாரை பத்தி எல்லார்கிட்டயுமே உங்க தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. எங்க பார்த்தாலும் இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பகுதியில் இருக்க கான்ஸ்டபிளுக்கும் தகவல்லாம் வந்துருது. அந்த கான்ஸ்டபிள் டீ குடிக்கலான்னு வந்திருக்காரு. அப்படி டீ குடிச்சிட்டு இருக்கும் போதுதான் அசாரு பைக்ல போறத பாக்குறாரு. அவன் இந்த பகுதியில பைக்ல போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உடனே தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. இப்ப எல்லாருமே மத்தவங்களுக்கு தகவலை பாஸ் பண்ணி அந்த இடத்துல தேடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவன் நடமாடின பகுதியில மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அவன் போட்டோவை காமிச்சு பாத்தீங்களான்ற மாதிரி ஒவ்வொரு கடையா கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சிகரெட் கடைக்காரரும் நான் பார்த்தேன், அவன் அதிகம் இந்த பகுதியில தான் இருப்பான்னு சொல்லிட்டாரு. அந்த பகுதிக்கு உடனே போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பகுதி கிட்ட வராங்க. பார்த்தா அசார் அந்த இடத்துல இறந்து போயிருக்கான். யாரோ கழுத்து அறுத்து சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த டீமை சேர்ந்த மத்த 2 பேர் தான் இந்த வேலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இவன் மாட்டினா நம்மளும் மாட்டி போன்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அவன் வேட்டியில ஒரு மெமரி கார்டை மறைச்சு வச்சிருப்பான். அதை போட்டு இவங்களும் பாக்குறாங்க. நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பானதுக்கு போது அவன் வீடியோ எடுத்திருக்கான் போல. அந்த வீடியோ தான் பிளே ஆகுது. அதுலயாவது அந்த 2 பேர் தெரிஞ்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த 2 பேர் அந்த வீடியோல தெரிய மாட்டாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில தானே இவனுங்க தங்குறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. அந்த பகுதியில எல்லாம் நம்ம ஆட்கள் ரவுண்ட்ஸ்லயே இருக்கணும். யார் மேல சந்தேகம் வந்தாலும் சரி உடனே அந்த இடத்துல போய் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அந்த மாதிரி தங்குற பகுதிக்கெல்லாம் இவங்க ஒவ்வொருத்தரா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்களோட டீம்ல ஒருத்தர் தேடி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல 2 பேர் இருக்கிறது தெரியுது. இங்க 2 பேர் இருக்காங்க. ஆளை பார்க்கும் போதே டவுட்டா இருக்கு, வாங்கன்ற மாதிரிலாம் தகவலை பாஸ் பண்றாரு. அங்கதான் அவங்க 2 பேர் இருக்க மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ரமேஷும் ரவியும் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் போலீஸ் ஜீப் வர சவுண்ட் கேக்குது. இதனால இவங்களும் சுதாரிச்சிடுறாங்க. இப்பயும் ஒரு பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. அந்த பொண்ணை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. போலீஸ் நுழையும் போது இந்த இடத்துல யாரையும் காணோம். பக்கத்துல தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, விடக்கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸும் அந்த காட்டு பகுதியில தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடிட்டு இருக்கும் போது அந்த ரமேஷை ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. மீதி இருக்கிற அவனையும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரவி இருக்காரு பாத்தீங்களா, மறைஞ்சு ஒவ்வொரு போலீஸா பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அதை மீறியும் போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல இந்த ரவியை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ரமேஷையும் ரவியும் உரின்னு உரிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரவி இருக்கான் பாத்தீங்களா, வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். ஆனா இந்த ரமேஷை கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறான். நாங்க தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். எதுக்காகன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் ரவியோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். கல்யாணம் புதுசுல இருந்து ரவியோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, ரவியை கிட்டே சேர்க்க மாட்டாங்க. எப்ப பாரு ரொம்ப ரூடெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் அவனுக்கு ஒரு விதமான கோவத்தை கிரியேட் பண்ணிருக்கோம். அதனால தான் இப்படி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்லிட்டு இருக்காரு.
இவங்க கடத்துற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அவன் ஒய்ஃப் மாதிரி நந்துப்பான் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இவனுங்க ரெண்டு பேருமே எதுக்கு சேர்ந்திருப்பாங்கன்னா பொண்ணுங்க கூட சந்தோஷமா இருக்கலாம்ல, அதுக்காக தான் சேர்ந்திருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அசரை நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து தானே கொன்னீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நான் கொல்லல, அவன் தான் கொன்னான்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அசரு போனை விட்டு போயிருப்பான். அந்த போனை எடுக்கிறதுக்காக ரமேஷ் வந்திருப்பாரு. அப்பதான் போலீஸ் விசாரிச்சுட்டு போறத கவனிச்சிருப்பாரு. உடனே கால் பண்ணி ரவி கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடுவாரு. இது எதுவுமே அசருக்கு தெரியாது. அசர் உயிரோட இருந்தா நமக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரவி யோசிச்சிருப்பாரு. சரக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரை சரக்கடிக்க வச்சிருப்பாரு. அவர் சரக்கு அச்சிட்டு இருக்கும் போதே கழுத்து அறுத்து விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இது வரைக்கும் இவனுங்க 10 பொண்ணுங்களுக்கு மேல தப்பா நடந்திருப்பாங்க. அந்த ஒவ்வொரு போட்டோவா இன்ஸ்பெக்டர் காமிச்சிட்டு இருக்காரு. இவன் 9 போட்டோவை ஏத்துக்கிறான். ஆனா ஈரேனா நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஈரேனை பார்த்தோம், ஆனா அவன் மிஸ் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்பதான் நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. இவங்க லாரியில பாத்துக்கிட்டே வந்தாங்கல்ல, ஈரனையும் பார்த்திருப்பாங்க, தூக்கலாம்லாம் நினைச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ஹீரோ பைக்ல அந்த இடத்துக்கு வந்து அவங்களை கூட்டு போயிருப்பாரு. இதனால இவனுங்களும் வேற ஒரு பொண்ணை தான் நீங்க நைட்டு தூக்கி இருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் சீனியர் கூட டிஸ்கஸ் பண்றாரு. ஆக்சுவலா ஈரனோட ரிப்போர்ட் இப்பதான் வந்திருக்கும். ஈரனுக்கு ரேப்லாம் நடக்கல அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அது மூலியமா இவங்க பண்ணல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருது. அப்ப யாரோ வேணும்ட்டே மூட்டையில கட்டி போட்டிருக்காங்கன்னா காப்பி கேட் பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த கில்லர் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாரு. ஈரின் அண்ணனுக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அவனுங்க 3 பேர் இந்த கொலையை பண்ணல, வேற யாரோ தான் இதை பண்ணிருக்காங்க. சரி உங்களுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எதிரிங்கன்னு பெருசா யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உங்க தங்கச்சி யாரையாவது லவ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் தங்கச்சி யாரையோ லவ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல, ஆனா கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னா, அதனால தான் லவ் பண்றாளா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி உங்க தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸை பத்திலாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் தங்கச்சிக்கு அதிக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு பொண்ணு கூட தான் அதிக நேரம் இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது தான் ஹீரோவை பத்தி தெரிய வருது. அடுத்ததா ஹீரோ கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு வந்து விசாரணை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கடத்தப்பட்டாங்க பாத்தீங்களா, அந்த நாள் மீட் பண்ணியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. சோ அவனுங்க 3 பேர் இவரை தான் பாத்திருக்காங்கன்றது போலீஸ்க்கு தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோவை சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஜெனரலா பேசணும், போட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போட்டோ எடுத்தீங்களா, எங்க அந்த போட்டோவை காட்டுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஹீரோவும் எடுத்த போட்டோவெல்லாம் இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இங்க இருக்க ஆபீசரும் அந்த போட்டோவெல்லாம் ஜூம் பண்ணி பாக்குறாரு. அந்த போட்டோல இருந்து இவருக்கு ஏதோ கிடைச்சிருது போல. இப்ப இந்த ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த போட்டோவை பெருசா காட்டுறாரு. அந்த போட்டோல பின்னாடி இருக்க இடத்த நல்லா ஜூம் பண்றாரு. சதீஷ்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இவங்களுக்கு போட்டோ எடுக்கிற வேலை எல்லாம் பாப்பாரு. அந்த சதீஷ் இவங்க 2 பேரையும் மறைஞ்சிருந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காரு. தெரியாதனமா இவங்களோட செல்ஃபில விழுந்திருக்காரு. இவன் எதுக்காக இவங்க 2 பேரை தெரியாமலாம் போட்டோ எடுத்திருக்கான், ஏதோ தப்பா இருக்கு, அந்த சதீஷை கண்டுபிடிச்சு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சதீஷோட கடையில சதீஷை பாக்குறதுக்காக வராங்க. அவர் 2 நாளா கடிக்கே வரல அப்படின்ற மாதிரி அங்க இருக்க சின்ன பையன் சொல்றான். அவர் சிஸ்டத்தை பாக்குறது மூலியமா ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும்ல, இவங்க பாக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சின்ன பையனும் சரின்னு ஏத்துக்கிறான். இப்ப சிஸ்டத்தை செக் பண்ணும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த சதீஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஈரன் மேல பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காரு போல. ஏன்னா ஈரனுக்கு தெரியாம ஈரனா பல போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. ஈரன் ஹீரோவை பாத்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதை இவர் ஒரு மாதிரி பார்த்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இதுவா தான் இருக்கும். கண்ணடியை பார்த்து நந்தினி நீ எனக்கு தான் வேணும்ன்ற மாதிரி இவர் ரொம்ப பொசசிவா பேசியிருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஈரன் கிடைக்கலன்ற ஆத்திரத்துல இப்படி பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. சதீஷ்க்கு கால் பண்ணி பார்த்தா அவன் போனையே எடுக்க மாட்டான். அதாவது போனே போகாம இருக்கு. நைட்டு நேரம் தான் போனு டவர் ஆன் ஆகுது. எங்க டவர் காட்டுதோ அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. இப்ப நைட்டு நேரம் ஒரு காட்டு பகுதிக்கு தான் இவங்க டிராவல் பண்ணி வராங்க. அந்த இடத்துல பார்த்தா அவரோட பாடி தான் இவங்களுக்கு கிடைக்குது. இதை பாக்குற இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா சதீஷ் எடுத்த போட்டோவெல்லாம் இவங்க பார்த்தாங்கல்ல, அது மூலியமா இவங்களுக்கு ஹீரோ மேல திரும்பி டவுட் வந்துருது. இப்ப மறுநாள் ஹீரோவை விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாங்க. ஹீரோவும் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவரு கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பிட்டு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா 2 பேருமே அங்க சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்ட மாதிரி எங்களுக்கு போட்டோ எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க காட்டுறாங்க. ஒழுங்கா சொல்லுன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அண்ணன் வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காருல, அதை பத்தி இவங்க சொல்றாங்க. ஹீரோ பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாரு. பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசுற, ஒருவேளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நீ என்ன பண்ணுவ, சீக்கிரமா ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி இவர் கோவமா பேசுறாரு. 2 பேருக்குள்ளயும் சின்னதா ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி வருது. அந்த ஆர்கியூமெண்ட்ல பலார்னு கண்ணத்தை அரைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் பல வாட்டி சாரி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களை வீட்டுல கூட்டு வந்து டிராப் பண்ணுவாரு. கவலைப்படாத, கண்டிப்பா ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் போட்டோ எடுத்துட்டு ஈரினோ கிளம்பி போயிருப்பாங்க. அவளை கோவத்துல அடிச்சதை நினைச்சு இப்பயும் நான் ஃபீல் பண்றேன் சார், சத்தியமா நான் அவளை எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாரு. இதை எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நீ கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இவன் நடிக்கிறான் சார் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை பார்த்து சொல்லிட்டாங்க.
இவன் நடிக்கிறானா இல்லையான்றது போக போக தெரியும், அவ்வளவு சீக்கிரத்துலலாம் இவனை விட்டுற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இவர் வெளியே வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ரோஷன் கிட்ட இருந்து கால் வருது. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ரோஷன் கேட்கிறாரு. இவர் நடந்த விஷயத்த சொல்றாரு. கவலைப்படாத, எதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்ததுன்னா என்னோட அப்பா மூலியமா பாத்துக்கலாம் சொல்றாரு. இப்ப போலீஸும் அண்ணன் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. சதீஷோட போட்டோவை காமிச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியும், பக்கத்துல தானே ஸ்டூடியோ வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்ததா ஹீரோவோட போட்டோவை காட்டுறாங்க. இவனை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இவர் ஃப்ரெண்டு ஜோசியம் பார்க்கறதுக்காக வந்தாரு, அப்ப இவர் கூட வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் தான் உங்க தங்கச்சியை லவ் பண்ணிருக்காரு, இவரையும் உங்களையும் சேர்த்த மாதிரி விசாரணை பண்ணோம், இந்த தேதி நீங்க வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது 13வது நாள் காரியம், நான் கொஞ்சம் லேட்டா வந்தா பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆனா வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல அண்ணனும் ஏத்துக்கிறாரு. உங்ககிட்ட கருட புராண புக் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. இருக்கு, இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் போறாரு. எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட தந்துடுறாரு. இவங்களும் இவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. ஈரினா நீங்க அடிச்சாரு பாத்தீங்களா, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சரக்க பயங்கரமா அடிக்கிறாரு. 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்த மாதிரி தான் இவரை சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஸ்வேதா கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸ்வேதாவோட ரியாக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அண்ணன் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா டயர் பஞ்சர் ஆயிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. வழியிலேயே ஆட்கள்லாம் பாக்குறாங்க. என்ன ஸ்டேஷனுக்கு இன்னும் கிளம்பலையான்னு கேக்குறாங்க. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. வண்டியெல்லாம் ஆட்கள் பார்த்துப்பாங்க, நீங்க வாங்கன்ற மாதிரி அவங்க வண்டியில கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோவை வர சொன்ன டைம் ஆயிருது. ஹீரோ இன்னும் கிளம்பாம வீட்டுல தான் இருக்காரு. இப்ப ஸ்டேஷன்ல இருந்தே கால் பண்றாங்க. என்ன வர மாட்டீங்களா, சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப பேசி முடிச்சவரு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, ரோஷன் கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டு பாப்போம்னு சொல்றாரு. இப்ப ரோஷன் கிட்ட பேசுறாங்க. ரோஷன் இருக்கார்ல, நீங்க போனா உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, நீங்க போகலாம் தேவையில்ல, சிம்ம கழட்டிருங்க, அதே மாதிரி என்னோட ஆள் ஒருத்தன் உங்களை கூட்டு போக வருவான், நீங்க 2 பேருமே ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த ஆள் இருக்காரு பாத்தீங்களா, கெஸ்ட் ஹவுஸ்ல இவங்களை விட்டுறாரு. நீங்க சொன்ன மாதிரியே விட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு. ரோஷன் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல விட சொல்லியிருப்பாரு, ஆனா இந்த நபர் வேற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுறாரு. ஏன்டா அவசரப்பட்டு அந்த இடத்துல விட்டா, உடனே அவங்களை வெளியே வர சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன் ரோஷன் இவ்வளவு பதட்டப்படுறாருன்னு தெரியல. இப்ப ரோஷனா வேகமா இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு விஷயத்த பாத்துடுறாங்க. ஆக்சுவலா ரோஷன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் மேல பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காரு போல. ஹீரோயின் சம்பந்தப்பட்ட நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஹீரோ வாட்டியா ஹீரோயின் அறிமுக பத்தி வச்சாரு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடியே ரோஷன் ஹீரோயின் ஒரு இடத்துல வச்சு பாத்திருப்பாரு. பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும். இவர் அறிமுக பத்தி வச்சோன்னா ஷாக் ஆயிடுவாரு. இவங்க 2 பேருமே போக போக க்ளோஸா வேற பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற ரோஷனுக்கு கடுப்பா இருக்கும். அடிக்கடி ஹீரோயின போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாரு. எதுக்காகடா இவ்வளவு நாள் என்கிட்ட மறைச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ரோஷன் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. ரோஷன் தான் கோவப்பட்டு கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. நீ தான் கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ரோஷன் என்ன சொல்றாருன்னா, நான்லாம் கொலை பண்ணல, நீ வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுருக்கலாம்ல, நீ தள்ளி இறக்கி விட்டதுனால தான் அவளுக்கு ஏதோ ஆயிருக்கு, நீ தான்டா காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் போலீஸ் இந்த இடத்த ட்ரேஸ் பண்ணி வந்துடுறாங்க. 2 பேருமே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ரோஷன் பண்ணதோ இவங்களுக்கு தெரிய வந்துருது. இன்ஸ்பெக்டருக்கு இவங்க 2 பேர் மேலேயே சந்தேகம் இருக்கு. ஹீரோயின் அண்ணன் சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிக்க போறன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. கோவப்பட்டு கூட ஹீரோ கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்காங்கல்ல, இதை பார்த்து ரோஷன் கோவப்பட்டு கூட இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. எது எப்படியோ நீங்க பண்ண விஷயத்த கண்டிப்பா அந்த சதீஷ் பார்த்திருக்கான். சதீஷ் பார்த்தது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. சதீஷ் உயிரோட இருக்க கூடாதுன்றதுக்காக அவனோட கதையை முடிச்சிருக்கீங்க. உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அண்ணனும் இந்த இடத்துல நின்று இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. நீங்க யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அண்ணனை பார்த்து கேட்கிறாரு. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. ரொம்ப நடிக்காதீங்க, நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இதை கேட்கிற அண்ணன் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்ன சொல்றீங்க, நாளா இதை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இறந்து போனா 13வது நாள் தானே காரியம் பண்ணுவாங்க, ஆனா அண்ணன் 11வது நாளே காரியம் பண்ணிடுறாரு. ஏன்னா அவங்க பாடி கிடைச்சு 11 நாள் தான் ஆகுது. இவர் கொலை பண்ணியிருந்தா மட்டும் தானே 13 நாள் ஆகுது அப்படின்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் இவர் கொலை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. கருட புராண புக்கு தாங்கன்ற மாதிரி கேட்டாங்க பாத்தீங்களா, அண்ணன் எடுக்க போன கேப்ல இவங்க கொஞ்சம் தேடி எல்லாம் பார்த்திருப்பாங்க. அங்க இருந்து சில தடையெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை தாண்டி ஸ்வேதா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அன்னைக்கு நைட் அண்ணன் பரபரப்பா எங்கேயோ கிளம்பி போனதை ஸ்வேதா பார்த்திருப்பாங்க. இதை பத்தி தான் ஹீரோ கிட்ட சொல்லாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் ஸ்வேதா ஒரு பார்வை பார்த்திருப்பாங்க. லைட்டா ஸ்வேதா மேல சந்தேகப்படுற மாதிரி நமக்கும் காமிச்சிருப்பாங்க. அண்ணன் அந்த காட்டுப்பகுதிக்கு போயிருக்காரான்றதை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அண்ணனோட காரை இவங்க தான் பஞ்சர் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த பஞ்சர் பண்ணி டயரை ரெடி பண்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க.
அந்த காட்டு பகுதியோட மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா அந்த காட்டு பகுதியில இந்த வண்டி போயிருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா நீங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்கீங்க, எதுக்காக பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாரு. இந்த இடத்துல அண்ணனும் அழ ஆரம்பிச்சிடுறாரு. நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன், ஆனா நான் வேணும்ட்டே பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தங்கச்சி கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதுலயே இவர் கொஞ்சம் அப்செட்டா இருந்திருப்பாரு. இந்த சமயம் தான் சதீஷ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் எடுத்த போட்டோவெல்லாம் அண்ணன் கிட்ட தரதுக்காக வரான். உங்க தங்கச்சி லவ் பண்றாங்க, இதை சேர விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். இவனுக்கு கிடைக்கல, அதனால ஹீரோக்கும் கிடைக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணிருப்பான். அண்ணன் மாடியில இருந்து கவனிச்சிருப்பாரு. அப்பதான் தங்கச்சியை ஒருத்தர் இறக்கி விட்டு போறத பாத்திருப்பாரு. எவ்வளவு நாளா இது நடக்குதுன்னு கேக்குறாரு. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க சம்மதிக்கலனாலும் நான் ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கோவத்துல இவர் அறையிறாரு. தெரியாதனமா இவங்க ஒரு கம்பியில போய் இடிச்சிடுறாங்க. தலையில இருந்து ரத்தமா ஊத்துது. இவங்க இறந்து போயிடுறாங்க. அன்னிக்கும் அண்ணனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ணன் நியூஸ் பேப்பர்ல கொலை நடக்கிறத பத்தி எல்லாம் படிச்சிருப்பாரு. அந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணிட்டா என்னன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. போட்டோ தந்ததுக்கு அப்புறம் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்றத பாக்கிறதுக்காக சதீஷ் இருக்கான் பாத்தீங்களா, இவரோட வீட்டு வாசல்லயே தான் வெயிட் பண்ணுவான். இவர் கார் எடுத்துட்டு போகும்போது சதீஷ் வெயிட் பண்ணதெல்லாம் கவனிச்சிருப்பாரு. இவன் நம்மள பாத்துட்டான், இவனால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பாரு. அதனால சதீஷா அந்த காட்டு பகுதியிலேயே காலி பண்ணிடுவாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அண்ணன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் இவர் பண்ணது கொலை தானே, அதுக்கான தண்டனையை இவருக்கு வழங்கிடுறாங்க. இவர் ஜெயில இப்ப இருக்க மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.